ஆஹா! இவளுவ என்ன ஹோட்டல் நேருக்கு போறாளுவே! ஒருவேளை அவளுவரும் சேர்ந்து ஹோட்டல்ல திங்க போறாவளோ? காலையில இந்த செல்லத்தாய்க்கா சமைக்க வாய்ப்பே இல்ல. நம்ம வேற காலையில போய் செல்லத்தாய்க்காவ ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டோம். ஒருவேளை செல்லத்தாய்க்கா தான் இவளோட கூட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாவளோ? ச்சே! இந்த செல்லத்தாய்க்கா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாவே! சரி நம்மளும் கரெக்ட்டா பின்னாடியே போவோம். பெய்யி உள்ள பூந்து நம்மளும் இன்னைக்கு ஓசியில தின்ற வேண்டியது தான். இந்த இழுவ, ஒத்தரோசா, இந்த முனியம்மாவ கூட கூட்டு போறாவ, நம்மள கூட்டு போ மாட்டேங்காவ. நம்மட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நம்மள மட்டும் கழிச்சு வச்சுட்டு போறாவ பாரு. என்ன சின்ன ஹோட்டலா பார்த்து போறாவ. சின்ன ஹோட்டல்ல சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? நல்ல பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஓசியில வேற வாங்கி தராளுவே. பெய் எதையாச்சும் உள்ள பூந்து ஆட்டைய குழச்சு விட்டு பக்கத்துல இருக்க பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போயிட வேண்டியதுதான். செல்லத்தாயக்கா அடியாத்தி, இவ எப்படி இங்க வந்து நிக்கிறா? வந்துட்டாளா வந்துட்டாளா? என்ன சின்ன பொண்ணு திடுதிப்புன்னு வந்து நிக்கா? நான் ஒரு வேலையா அந்த பக்கம் வந்தேன். இங்க என்னடானா நீங்க அவ்வளோ நிக்கிய. அதான் நானும் வந்தேன். எங்க போறிய அவ்வளோ? ஏதோ ஹோட்டல் நீருக்கு போறியே? அந்த சின்ன ஹோட்டலுக்கு தானே போறியே? ஆமா, அங்கதான் போறோம். இப்போ உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போவதுக்கு? இந்த பார்முனி நான் உன்ட்ட பேசவே இல்லை. நான் செல்லத்தாய்க்காட தான் பேசிட்டு இருக்கேன். செல்லத்தாய்க்கா அந்த சின்ன ஹோட்டலுக்கு போவாதியே நல்லாவே இருக்காதுக்கா. நான் அங்கே ஒருக்கா சாப்பிட்டுட்டு எதுக்குடா வந்தேன்னு ஆயிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு பாருங்க. அங்கே போங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். பிரியாணிலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சின்ன பொண்ணு, பெரிய ஹோட்டல்ல தான் நல்லா இருக்குமோ? ஆமாடி. ஏ முடியுமா? அப்ப அந்த பெரிய ஹோட்டலுக்கே கூட்டு போடி, இந்த சின்ன ஹோட்டல் வேண்டாம். ஏ இழுவ, நீ வாயை மூடிட்டு இருப்பத்துக்க. என்னடி ஏன் உத்தரசா இவன் என்ன முனிய மாட்ட போய் கூட்டு போங்க. செல்லத்தாய்க்கா தானே உங்களை கூட்டு போறாவே. இல்லடி, செல்லத்தாய்க்காக்கு உடம்பு சரியில்லை பத்துக்க. அதான் வீட்டில் சமைக்கலையா, அதான் முடியுமா செல்லத்தாய்க்காக்கு பிரியாணி வாங்கி தரேன்ட்டு கூட்டு போறேன்னா அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து ஒட்டிக்கிட்டோம். நீயும் வரணும்னா அப்படியே வந்துரு. ஓசியில் நல்லா ஒரு 2-3 பார்சல் பிரியாணி தின்னுட்டு வந்துடலாம். ஓ அதான் கதையாப்போ. அதுக்கு தானடி வந்திருக்கேன். முனிய மாட்டிக்கிட்ட அன்னைக்கு இன்னைக்கு ஒரு புடி. சின்ன பொண்ணு, எந்த ஹோட்டலுக்கு போனோம் எங்க போனோம்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போக பத்துக்க. சும்மா இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. ஒன்னாலதான் ஃபர்ஸ்ட் செல்லத்தாய்க்காக்கே உடம்பு சரியில்லாம வந்துச்சு. என்னது என்னால உடம்பு சரியில்லாம வந்துச்சா? செல்லத்தாய்க்கா பாத்தீங்களாக்கா என்னெல்லாம் சொல்றான்னு பாத்தீங்களாக்கா? அவ உண்மையை தானே சொல்றா. என்னக்கா அமைதியாவே நின்றுட்டு இருக்கிய? வேற அமைதியா நிக்காம வேற உன்ட்ட என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டா இருப்பாவே. காலையில தேவலாம வீட்டுக்கு போய் சமையல் கத்து தாங்கன்னு சொல்லி அந்த அக்கா ஒரே தலைவலியில அந்த ஆளை சாச்சு விட்டா. அந்த ஆளை போனியே திரும்ப அந்த அக்கா என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை வந்து கேட்டியா? அந்த ஆளை போனவன் இப்பதான் வரா. ஏக்கா உடம்பாக்க சரியில்லை. என்னக்கா ஆச்சு? நான் எப்பவும் போல தானக்கா வந்தேன். என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? ஏம்மா, கொஞ்ச நெஞ்ச வேலையா பண்ண நீ? உன்னால எவ்வளோ வேலை தெரியுமா? உடம்பே முடியல. அப்புறம் இந்த முனியம்மா தான் சரி வாங்கக்கா கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தா. ஏக்கா சாரிக்கா தெரியாம பண்ணிட்டேன்க்கா. நீ தெரியாம பண்ணியோ தெரிஞ்சு பண்ணியோ இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கா? இப்ப எதுக்கு முனி நீ சும்மா கோவப்பட்டுட்டே இடக்கா? அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக வந்தேன். அதுவும் தப்பா? முனியமோ பாத்தியா, அவ செல்லத்தாய்க்காக மட்டும் சோறு வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சா பத்துக்க. நான் வந்து சேர்ந்துக்கிட்டேன், நீயும் வந்துட்டியா? நம்மளே எப்போ விரட்டி விடலான்னு இருக்கா. இதுல சின்ன பொண்ணு வேற. ஆமாடி, இந்த சின்ன பொண்ணு பண்ற வேலைக்கு ஒருவேளை நம்மளுக்கு சோறு கிடைக்காம போயிருமோ? அப்படிலாம் இல்லடி, வாங்கி தரேன்னு சொல்லிட்டால, கண்டிப்பா வாங்கி தந்துருவா. செல்லத்தாய்க்கா வேற இருக்கா பத்தியா, அதனால கொஞ்சம் சீன் போடுவா. வாங்கி தந்தா நல்லது, ஏதோ பிரியாணியாச்சும் சாப்பிட்டுக்கிடலாம். சின்ன பொண்ணு, நீ வந்த வேலை முடிஞ்சுட்டா போவா பாத்துக்க. சும்மா சீனா போட்டு கிடக்காத. செல்லத்தாய்க்கா பாத்தியலாக்கா என்ன துரத்தி விடுறதுலே இருக்கா. நீங்க எங்கக்கா போறீங்க? எல்லாரும் சாப்பிட தானக்கா போறீங்க. நானும் வரேன்க்கா. நீ ஒன்னும் வரண்டா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த பாரு முனி நான் ஒன்னும் வாசியில சாப்பிடறதுக்குலாம் ஒன்றும் வரல. என் கையிலயும் காசு இருக்கு பத்துக்க. நான் காசை கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிட்டுக்கு நானே காசு கொடுத்துறேன். நீ ஒன்றும் காசு ஒன்றும் கொடுத்து கிளிக்காண்டா சரியா? ஆமா, இங்க வச்சு அப்படிதான் சொல்லுவா. அதுக்கப்புறம் உள்ள வந்து என் தலையில போடுவா, அப்படிதானே? என்னது ஓன் தள்ளியில நான் எதுக்கு போட போறேன்? அவரு சாப்பிட்டதுக்கு அவரு பில்லு கொடுக்க போறியே. அப்புறமா என்ன? ஏ முடியுமா, அவதான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டால. வாடி கூட்டு போவோம், இல்ல விட்டுட்டு போயிட்டானா வேற அதுக்கும் ஏதாச்சும் நல்லா இருக்காதுடி. அவர் ரொம்ப நேரம் கேட்க பத்தியா? எக்கோ இவளாலதான் உங்களுக்கு தலைவலியே வந்துச்சு. வேற திரும்ப இவளை கூட்டு போனா வேற உங்களுக்கு என்ன கொஞ்சம் தானே தலைவலி வரும். அதாங்க நான் யோசிச்சுட்டே இருக்கேன். மற்றபடி நான் காசு கொடுத்து செலவு பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லக்கோ. கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரியாணி அவ்வளோதானே. இதுல என்ன இருக்கு? சரிடி, சும்மா வான்னு சொல்லு, நான் வரட்டும். சரிக்கோ சின்ன பொண்ணு, அப்போ வா. செல்லத்தாய்க்கா சொல்றாங்களேன்ட்டு தான் உனக்கு சரின்னு சொல்றேன் பத்துக்க. அப்படியா? சரி சரி தான் வரேன். போக முடியுமா? அது பெரிய ஹோட்டலுக்கு போ. அங்கதான் நல்லா இருக்கும் பத்துக்க. சரி, இவ வேற பெரிய ஹோட்டலுக்கு போ பெரிய ஹோட்டலுக்கு போண்டு. இந்த சின்ன ஹோட்டலுக்கு போனா 80 ரூபாயோட ஒரு பிரியாணி முடிஞ்சு போயிடும். இதுல வேற இந்த இழுவையும் உத்தரசம் வந்திருக்காலும் இவளுக்கு வேற தெண்டாள் வேணும். இதுல வேற பெரிய ஹோட்டலுக்கு போனா ஒரு பிரியாணியே 300 400 ரூபா. எங்க இருக்கு எங்க இருந்து அவ்வளவு காசு இன்னைக்கு செலவு இழுத்து விட்டு தான் போவலோ போலயே. வேறு பெத்திக்கிட்டு செல்லத்தாய்க்கா வேற இருக்காவே. இல்லைன்னா திட்டி விட்டு உங்களுக்கு எவ்வளவுக்கும் வாங்கி தர முடியாதுன்னு அந்தால பேரலாம். நம்ம வேற வீராப்பா செல்லத்தாய்க்காவும் கூட்டு வந்துட்டோம். ஏ சின்ன பொண்ணு, எப்படியோ வந்துட்டா. என்னடி நீ சாப்பிட்டதுக்கு நீ தான் பில்லு கொடுக்க போறியா இல்ல எப்படி? உனக்கு ஒத்தரோசாக்கு மட்டும் இந்த முடியாம வாசல வாங்கி தருவா போல. எனக்கு நான் வாங்கி தர மாட்டாலோ? பாருடி எப்படி தின்னுட்டு நேக்கா அவ தள்ள பிள்ளை கட்டிட்டு நான் ஓடி வரேன்ட்டு. அப்படியா? அப்ப சரி சரி. முனியமாவே என்னைக்கா ஒரு நாள் தான் நம்மளுக்கு வாங்கி தருவா. அன்னைக்கு நல்லா ஆசைப்பட்டது நல்லா தின்னுக்கிட வேண்டியதுதான். அவன் நம்மளுக்கு ஒரே ஒரு சின்ன பார்சல் பிரியாணி வாங்கி தரலான்ட்டு தான் நம்மளை கூட்டு போறதுக்கு. நம்மளுக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கி தும்போம் சரியா? அப்படி சொல்லிடி என் இழுவே. சின்ன பொண்ணு, இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்ல நல்லா இருக்குமோ சாப்பாடு?
யாருக்கு தெரியும்? நீ தானடி சொன்ன இந்த பெரிய ஹோட்டல் நல்லா இருக்கும், நான் ஏற்கனவே போய் சாப்பிட்ருக்கேன்ட்டு. அதெல்லாம் சும்மா அடிச்சு விட்டது. சின்ன ஹோட்டலுக்கு போனால் வேறு நிறைய டிஷ் இருக்கு. அது பார்த்துக்க பெரிய பெரிய ஹோட்டலாக தான் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஐஸ்கிரீம் இருக்கும், ஃபல்லூடா இருக்கும், ஜூஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாம் இருக்கும் பார்த்துக்க. அதனால தான் பெரிய ஹோட்டலுக்கு போவோம்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் அவ தானே பில்லு கட்டுறா. நம்மளுக்கு என்ன, நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி துப்போம். சரிடி வாங்க போவோம். வேற நம்ம 3 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா சந்தேகம் வந்துடும். வாங்க வாங்க போவோம். அடே எப்பா, ஹோட்டல்னா இதுதான் ஹோட்டல். என்ன அழகா இருக்கு, சேரெல்லாம் பாத்தியடி, அப்படி ஒரு அழகா அப்படி ஒரு அம்சமா இருக்கு. அட பாவிங்களா, பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் பார்த்து கூட்டு வந்துட்டாலுமே பில்லு எகிருமே. என்ன பண்ண? ஐயோ தேவையில்லாம இவ்வளோ நேரம் கூட்டு வந்து நம்ம தலையில நானே மண்ணலி போட்டணும். முடியுமா, ரொம்ப பெரிய ஹோட்டலா இருக்கே, செலவு வேறு நிறைய ஆயிருமே. ஏக்கா அதெல்லாம் பரவாயில்லக்கா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றியே, உங்களுக்காக வாங்கி தரணும்னா எப்படிக்கா? பரவாயில்லக்கா, பார்த்துக்கலாங்க்கா, நான் துட்டு வச்சிருக்கேன். அப்படியா, சரி நல்லதுடி. சின்ன பொண்ணு, இந்த சேர் அழகா இருக்கு, பேசாம ஒன்று வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமா? நீ சேர தூக்கு, போலீஸ் வந்து ஒன்று தூக்கும் சரியா? இங்கேருந்து ஒரு பொருளை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது பார்த்துக்க. கையை காலை கட்டி போட்டு வர ஹோட்டலில் மாவாட்ட விட்டுருவானுங்க. அச்சோ, ஒழுங்கா இரு பார்த்துக்க. வாங்கடி சேரில் உட்காருவோம். சின்ன பொண்ணு, எனக்கு அந்த சோப்பால தான் உட்காரணும்னு ஆசையா இருக்கு. ஏம்மா எதுலையாச்சும் உட்காந்து தோளமா? சோபா நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சூப்பரா இருக்கு. என்ன அழகா இருக்கு சேரு, சாயறதுக்கு நல்லா இருக்கு. ஹலோ மேடம், என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும்? தம்பி, எனக்கு ஒரு 2 தோசை இருந்தா எடுத்துட்டு வா தம்பி, போதும் தம்பி அதுவே. தோசையா? தோசைலாம் இங்கே கிடைக்காது மேடம். இங்கே ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். செல்லத்தாய்க்கா, நீங்க பிரியாணியே வாங்கிக்கிடுங்கக்கா. முடியுமா, எனக்கு இப்ப சாப்பிடவே மனசு இல்லை பத்துக்கு. அதான் தோசைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன், அதான் அங்கே இல்லைங்கிறானே. சரி, ஒரு சிக்கன் பிரியாணி கொண்டு வா தம்பி. ஓகே மேடம், உங்களுக்குலாம் என்ன வேணும்? தம்பி 5 சிக்கன் பிரியாணி கொண்டு வா தம்பி. என்னது 5 சிக்கன் பிரியாணியா? தம்பி இரு தம்பி. என்ன சின்ன பொண்ணு, பிரியாணி இருந்தா போதாதா? முடியுமா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லிடி, எனக்கு பிரியாணிலாம் வேண்டாம். சரி, அப்போ உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்க. முடியுமா, எங்களுக்கும் சிக்கன் பிரியாணி வேண்டாம், மட்டன் பிரியாணி தான் வேணும். மேடம் ஆர்டர் சீக்கிரமா சொல்லுங்க. ஏப்பா தம்பி, எனக்கு வந்து ஒரு மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் 3 எடுத்துட்டு வா. தம்பி, எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் கோபி மஞ்சூரியன்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். தம்பி, எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், கோபி ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா தம்பி. அப்புறம் சிக்கன் நல்லா பொரிச்சு வச்சிருப்பீங்க, அதையும் பார்த்து எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம், இருங்க சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போ தம்பி, பசி வேற குடலை பிடுங்குது. இவா என்ன லிஸ்ட் ஓவரா அடிக்கிட்டு இருக்கா? சரி, எப்படியோ அடிக்கிட்டு போட்டோம், அவ தானே காசு கொடுக்க போறா. இந்த உத்தரவசாவும் இழுவும் இருக்காள் வேலை, ஒரு பிரியாணிக்கு போதும்னுட்டு அந்த ஆள் 4-5 ஆர்டர் பண்றாள். எவ காசு கொடுப்பாச்சு, எரிச்சலா இருக்கு இவ்வளோ கூட்டு வந்துட்டு. என்ன சின்ன பொண்ணு, லிஸ்ட் பெருசா போகுது. ஆமாடி, வாங்குவோம், வாங்கின எல்லாரும் சாப்பிட்டுக்கிடலாம்ல, அதுக்கு தான். எப்பா தம்பி, சீக்கிரம் கொண்டு வா தம்பி. என்ன மேடம் ஹோட்டல் எப்படி கத்துறீங்க? இழுத இருடி, கத்தாதிரி, அவசரப்படாதே. மேடம் நீங்க ஆர்டர் பண்ண எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஆஹா ஆஹா, என்ன வாசம்! ஓசியில வாங்கி தந்தா நல்லா வாசனை அடிக்கும்டி. மேடம் வேற ஏதாச்சும் வேணுமா? இரு தம்பி, சாப்பிட்டுட்டு வாங்கிடுறோம். சரிங்க மேடம். உத்தரவசா சீக்கிரம் துண்ணுடி, இன்னும் நிறைய ஆர்டர் பண்ணுவோம். இதுவே வயிறு ஃபுல்லா இந்த மாதிரி இருக்குடி. அங்க பாரு, மீன், லெக் பீஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு என் காசை ஒருபாடு கறியாக்கி விட்டுறாலோ போலயே, எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கு. சின்ன பொண்ணு, அந்த மீன் எடு. இந்தாடி. இந்த ஹோட்டல்ல மட்டும் எப்படிதான் மீனை பொரிக்கானோலோ தெரியல, வீட்டுல பொரிச்சா அந்த அளவுக்கு வரவும் மாட்டேக்கி. இந்த சேர்ல உட்காந்து சாப்பிட்ட மாதிரியே இல்ல. பேசாம அந்த டேபிள் மேல ஏறி உட்காந்து சாப்பிட முடியாதுதான். இப்படி காலை நீட்டி உட்காந்தா கூட ஒழுங்கா சாப்பிட முடியுது. சேர் ரொம்ப குட்டையெல்லாம் செஞ்சு போட்டிருக்கானுங்க, கொஞ்சம் பெருசா செஞ்சு போட்டா நல்ல விஸ்தாரமா உட்காந்து சாப்பிடலாம். இப்பதான் கரெக்டா இருக்கு. எக்கோ இப்படி டேபிள் மேல காலை நீட்டிலாம் உட்காரக்கூடாதுக்கோ, மேனேஜர் வந்து சத்தம் போடுவாவே, இறங்குங்கக்கோ. எப்பா தம்பி, சும்மா கடை தம்பி, நாங்க என்ன சும்மா உட்காந்து தின்னுட்டு இருக்கோம், காசு கொடுத்துட்டு தானே தின்னுட்டு இருக்கோம், வேற என்ன பில்லு தராம ஓடியா போறோம். சும்மா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காது. மேடம் உட்கார்றதுக்கு தானே சேர் போட்டு வச்சிருக்காங்க மேடம், நீங்க அதுல உட்காராம இப்படி டேபிள் மேல கால் நீட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன மேடம் இதெல்லாம்? தம்பி நீ போவா தம்பி, சும்மா வேலையை பார்த்துட்டு போவா தம்பி. சரி, ஒரு டீசெண்டே இல்லாம எப்படி உட்காந்துருக்காவோ பாரு. சின்ன பொண்ணு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த பையன் எப்படி இது ஒரு மாதிரி சொல்லிட்டு போறான் பாரு. காலை கீழே இறக்கடி, நாங்களாம் அப்படித்தானே உட்காந்து சாப்பிடுறோம். முடியுமோ வேலையை பார்த்துட்டு இருபத்துக்கு உனக்கு வேணா இப்படி இருந்து தின்ன என்ன, ஏன் ஏதாச்சும் சொல்லிட்டடக்கா? முடியுமா, அவ எப்படியோ போட்ட விட்டுடி, அவ சொன்ன கேக்கியா போறா. சின்ன பொண்ணு, நான் இப்படி காலை நீட்டி உட்காந்து சாப்பிடட்டுமா? சாப்பிடுடி, இப்படி காலை நீட்டி உட்காந்தாதான் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இடுவே, இந்த பேர் காலை நீட்டி உட்காந்து காலை உடச்சிருவேன் பத்துக்க. பில்லுலாம் நான் கட்ட மாட்டேன், நீ தின்னதுக்கு நீயே கட்டிக்கன்னு நான் ஏறுவேன் பத்துக்க. சரி முடியுமா, கோவப்படாத, காலை கீழே வச்சுக்கிறேன். ஒழுங்கா இரு பத்துக்க. அந்த சின்ன பொண்ணு கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் இடக்கு முடக்க பண்ணனா அவ்வளவுதான் பத்துக்க. கலர் மண்டை தம்பி, கலர் மண்டை, என்ன மேடம் இப்படி கூப்பிடுறீங்க? எப்பா தம்பி, உன் பேர் யாரு தெரியலமா, அதான் கலர் மண்டைன்னு சொன்னேன். நீ தலையில வர நல்லா கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கா, அதான் அப்படி சொன்னேன். மேடம் சும்மா என்ன இப்படி கிண்டல் பண்றது, ஏழெல்லாம் வச்சுக்கிடாதீங்க மேடம்.
எப்பா தம்பி உனக்கு கிண்டல்லாம் பண்ணல, ஒரு குளு குளுன்னு நல்ல ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு ஃபல்லூடாவும் எடுத்துட்டு வா. மேடம் ஃபல்லூடா காலி ஆயிடுச்சு மேடம். என்ன தம்பி ஹோட்டல் வச்சு நடத்துறிய? ஃபல்லூடா கேட்டா காலி ஆயிட்டுங்க. வேற நாங்க எப்படி சாப்பிடுறது? நிம்மதியா ஒண்ணு சாப்பிடலான்ட்டு வந்தா நீங்க அது இல்ல இது இல்லைங்க. என்ன தம்பி? மேடம் ஃபல்லூடா மட்டும் காலி ஆயிட்டு மேடம். ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரட்டுமா? சே இதே வேலையா போச்சுப்பா உங்களுக்கு. எப்பா தம்பி எனக்கு ஒரு ஐஸ்கிரீம், எனக்கும் ஐஸ்கிரீம். ஐயோ எல்லாம் அந்த சின்ன பொண்ணாள் இவ ஆரம்பிச்சோன்னு இவ்வளவு ரெண்டரும் ஆரம்பிச்சிடறாளுவ. வாசியிலன்னா நல்லா தும்பாளுவ. மேடம் உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் வேண்டாமா? எங்களுக்கு வேண்டாம் தம்பி. தம்பி சீக்கிரம் பில்ல கொண்டு வா. இதா எடுத்துட்டு வரேன் மேடம். இன்னொரு 5 நிமிஷம் இங்க இருந்தானே என் சொத்தை தான் எழுதி வைக்கணும். நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு சின்ன பொண்ணு. ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வந்ததுன்னா அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டை பார்த்து கிளம்பிடலாம். கிளம்பி வீட்டு போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம். ஆமா உத்தரசா சொல்லிருக்கோம்ல, அந்த பையன் எடுத்துட்டு வந்துருவான். மேடம் இந்தாங்க ஐஸ்கிரீம். மேடம் அவ்வளவுதானே, பில் எடுத்துட்டு வந்துடவா? எடுத்துட்டு வா தம்பி. எப்பா தம்பி நாங்க சாப்பிட்டதுக்குலாம் தனி பில்லு போடு, அந்த பிள்ளைக்கு தனி பில்லு போட்டு கொடுத்துரு. சரியா தம்பி? பாடுறா அந்த கத்திரிக்காய் எவ்வளவு உஷாரா இருக்கான்னு. சரிங்க மேடம். ஏன் முடியுமா ஒரே பில்ல போட்டு வர சொல்லிடி. அதுக்கப்புறம் நான் அதில் என்னதெல்லாம் சாப்பிட்டேனோ அதை நான் கரெக்டாக உனக்கு காசு கொடுத்துட்றேன். ஆமா மேடம், ஒரே பில்லுனா எனக்கு ஈஸியா இருக்கும். இவங்க என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை எப்படி மேடம் நான் தனியா பில்லு போட முடியும்? சரிப்பா தம்பி, அப்போ ஒரே பில்லா போட்டு எடுத்துட்டு வா. சின்ன பொண்ணு கரெக்டா காசு கொடுத்துடணும் பத்துக்க. முடியுமா? கரெக்டாக கொடுத்துருவேன், கவலையே படாதே. சே நம்ம கூட ஐஸ்கிரீம் வாங்கி திங்கல, நம்ம காசுல பேர் இவ்வளவு 2 எப்படி வாங்கி திங்காளுன்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தானா என்ன எதையாச்சும் வாங்கிட்டு அடப்பாள்வே. தம்பி சீக்கிரமா பில்லு எடுத்துட்டு வா. செல்லத்தாய்க்கா உங்களுக்கு போதுமாக்கா இல்ல வேற ஏதாவது வேணுமா? எனக்கு போத முடியுமா? அந்த ஒரு பிரியாணியே வயிறு நல்லா நிறைஞ்சிட்டு. ஆமாக்கோ எனக்கு அந்த ஒரு பிரியாணியே நல்லா வயிறு நிறைஞ்சிட்டு. இவ்வளவு என்னடானா எப்படி என்னது இல்லாம வாங்கி கண்டது கலையமா வாங்கி தின்னுட்டு இருக்களோ பத்தியா? ஆமாடி. மேடம் இந்தாங்க உங்க பில். என்ன தம்பி பில்ல மாத்தியதான் எடுத்துட்டு வந்துட்டியா? 5200 ரூபா போட்டிருக்கு. இல்ல மேடம், இது உங்களோட பில்லு தான். நீங்க அவ்வளவு சாப்பிட்டதோட ரேட் வந்து 5200 ரூபா. என்ன தம்பி இப்படி சொல்றா? மேடம் இங்க ஒரு சிக்கன் பிரியாணியோட ரேட்டே 350 ரூபா. என்னது ஒரு சிக்கன் பிரியாணி ரேட்டு 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு நாங்க வெளியே எங்கேயாச்சும் ஒரு கடைக்கு போனா 5 பேர் 6 பேர் சேர்ந்து சாப்பிடுவோமே, என் குடும்பமே உட்காந்து சாப்பிடுவோம். நீ என்ன இப்படி சொல்றா? 5200 ரூபா. நான் 2 மாசம் வாங்கி இதுக்கு நான் சோத்த பொங்கி குழம்பு வச்சு வீட்லயே தின்றுப்பனே. அடே எப்ப அநியாய விலையால இருக்கு. இதுக்கு பேசாம கையேந்தி பவுனுக்கே போயிருக்கலாம் போல, அங்க கூட நல்லா நிம்மதியா தின்றுக்கலாம். எப்பா தம்பி பில் ஏதாச்சும் குறைக்க முடியுமா? மேடம் அதெல்லாம் இங்க குறைக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் கெஞ்சி பேசினாலும் 1 ரூபா குறைக்க மாட்டாங்க. என்ன தம்பி ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க? நாங்க தின்னதுக்கு 5200 ரூபா பில்லா? ஐயம்மா 1 ரூபா குறைக்க மாட்டேங்க. 5000 ரூபாய்க்கு தின்னுருக்கோம். 200 ரூபாய்க்கு குறைக்கலாம். இல்லைன்னா ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாச்சும் ஒன்று தாங்க. ஏதாச்சும் ஒரு பார்சல் பிரியாணி தாங்க. ஒரு துணி கடைக்கு போனா கூட 5000 ரூபாய்க்கு மேல துணி எடுத்து ஏதாச்சும் பிரைஸ் தராவே. நீங்க என்ன மேடம், நீங்க சாப்பிட்டதுக்கு நாங்க எதுக்கு காம்ப்ளிமெண்டரியா ஏதாச்சும் தரணும்? நீங்க தான் பில் பே பண்ணணும். எப்படி ஒண்ணும் தெரியாதது மாதிரி ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்காளோ பாரு. 5200 ரூபா பில்லு. அடியாத்தி தேவையில்லாத வேலை. நானே என் தலையில மண்ணெளி போட்டேன். மேடம் பில்லு கேஷா பே பண்றீங்களா இல்லைன்னா கார்டுல பே பண்றீங்களா? முடியுமா? காசு கையில வச்சிருக்கியா இல்லைன்னா ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கியான்னு கேட்காவே. கையில தான். வீட்டுக்கு மளிகை சாமான் கொஞ்சம் பொருளா வாங்க வேண்டணும்னு காசு வச்சிருந்தேன். ஒரு 500 ரூபாய்க்குள்ள முடியும் நினைச்சேன். 3200 ரூபா. முடியுமா? புலம்பாம காசு கூடுடி. ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கா? சாப்பிட்டாச்சு வேற என்ன? சின்ன பொண்ணு ஒழுங்கா நீ சாப்பிட்டதுக்குள்ள துட்ட தந்துருப்பத்துக்க. வீட்டுக்கு போய் உனக்கு கண்டிப்பா தந்துடுறேன். சரியா? கண்டிப்பா தரணும் சின்ன பொண்ணு, இல்லன்னா அவ்வளவுதான் பத்துக்க. நல்ல வேலை என்கிட்ட எதுவும் கேட்கல. நம்ம பாட்டுக்கு சைலண்டா இருப்போம். சே பாவம் வந்து முடியுமா? தேவையில்லாம நம்மளால இவளுக்கு 5200 ரூபா செலவு. எப்பா தம்பி இன்னொரு ஐஸ்கிரீம் கிடைக்குமா? சின்ன பொண்ணு சும்மா இரு பத்துக்க. என்னொன்னு ஒன்னொன்னுட்டு ஏக்கோ ஐஸ்கிரீம் காலி ஆயிட்டுக்கோ. இது காஸ்ட்லி பத்துக்கிட்டு. இந்த ஒரு ஐஸ்கிரீமே 300 ரூபாக்கோ. என்னது இந்த ஒரு ஐஸ்கிரீம் 300 ரூபாயா? யாத்தி 300 ரூபா. 10 ரூபா ஐஸ்கிரீமே 300 ரூபான்னு வச்சு விற்கானுங்களே. வசமா மாட்டிக்கிட்டு அன்னைக்கு முடியுமா? பேசாம எடுத்து காலி பண்ணிடுவோம். ஒத்தரசா வாடி அப்படின்னு ஏக்கா கலந்துருவோம். சரிடி முடியுமா? நீ பில் பே பண்ணிட்டு வா. சரியா? நாங்க வெளியே நிக்கோம். அந்த ஆளை கலட்டி விட்டாலுவோ பாரு. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் சுபாஷ், ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் உமர் பரக்கத், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவி பாலு, ஹாய் சன்சிகா, ஹாய் ஜெயா, ஹாய் சுகன். நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.